إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்ற அவனுடைய மாளிகையிலே இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே நரகத்தை அஞ்சி நடப்போம் என்ற அடிப்படையில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடியவற்றுக்கான கூலிகளை மறுமையில் தான் பெற்றுக்கொள்வீர்கள். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னத, சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபக்கத் ஃபாஸ், அவர்தான் நிச்சயமாக வெற்றி அடைந்தவர் ஆவார். ஒமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை இல்லா மதாஉல் குரூர், ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பமே அன்றி வேறு இல்லை என்று அல்லாஹு தாலா சூரா ஆலே இம்ரான் அதனுடைய 185வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் நிச்சயமாக ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம்.
அந்த மரணத்திற்கு பிறகுதான் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அதனுடைய பெறுபேறுகளை அடைய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சுவனம் என்கிற பாக்கியம் கிடைத்து விட்டால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள், பாக்கியசாலிகள். ஆனால் அதற்கு பதிலாக நரகம் என்கிற அந்த நிலைமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் நாம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அதைவிட மிக மோசமான நிலைமை வேறு எதுவும் கிடையாது. அல் குர்ஆன் சுன்னாவை எடுத்து பார்த்தால் அதிகமான இடங்களிலே அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஹதீஸுகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அருமை சஹாபாக்களுக்கு நரகத்தை அஞ்சிக் கொள்ளுமாறு உபதேசித்த பல செய்திகளை பார்க்கின்றோம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வத்தகுன் நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், அல்லாஹுவை நிராகரித்து வாழுகிற மனிதர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூ அம்புசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகம் என்பது மனிதர்களையும் பெரும் பாறாங்கற்களையும் கொண்டுதான் நெருப்பாக மூட்டப்படுகின்றது. அலைஹா மலாயிகத்துன், அந்த நரகத்திலே மலக்குகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கிலாலுன் ஷிதாத், கடுமையான போக்குள்ளவர்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றானோ அந்த உத்தரவின்படி அவர்கள் நடக்கக்கூடியவர்கள். அவர்கள் நரகவாதிகளுக்கு தண்டனை வழங்குவதில் பின்னிற்காதவர்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை மட்டும் நடைமுறைப்படுத்துவார்கள். வயஃஅலூன மா யுக்மரூன், தங்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அந்த உத்தரவை நிறைவேற்றுகிறவர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து தஹரீம் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். உலகத்திலே ஏதாவது ஒரு நோய் பரவுகிறது என்று சொன்னால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இன்ன அறிவுறுத்தல்களை பேணிக் கொள்ளுங்கள் என்று வைத்தியர்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் அதனை அப்படியே பின்பற்றுகிறோம். இந்த நோயிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விசேடமாக நமது பிள்ளைகளை, நமது குடும்பத்தாரை எல்லாம் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக அப்படி செய்கின்றோம். கடந்த காலங்களிலே கொரோனா வந்தபோது அந்த நோய் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ தற்காப்பு நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் நரகத்தை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்ற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது விசேடமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன் நார, நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக நரகத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களைப் போல சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், நரகத்தை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முகத்தை அவர்கள் கீழே தொங்க போடுகின்றார்கள். முன்னுக்கு பார்த்துக்கிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே முகத்தை தொங்க போட்டு அந்த முகம் மாறி திரும்பவும் சொல்லுகின்றார்கள், நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. இப்படியாக 3 தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் மேலே பார்ப்பதும் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதும் திரும்ப தலையை கீழே போடுவதுமாக செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த சம்பவத்தை பார்த்த நபித்தோழர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக நரகத்தை பார்ப்பது போன்று எங்களுக்கு அச்சுறுத்தினார்கள் அல்லது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். பிறகு சொன்னார்கள், இத்தகுன் நார வலவு பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு ஈத்தம் பழத்தினுடைய ஒரு துண்டை என்றாலும் தர்மம் செய்து
உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அரேபிய சமூகத்துக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இதனை சொல்லுகின்றார்கள். அந்த பகுதியை பொறுத்த மட்டிற்கும் ஈத்தம் பழம் எடுப்பது என்பது மிக இலகுவான ஒரு விடயம். அவர்கள் சர்வ சாதாரணமாக அவர்களுக்கு மத்தியிலே புழக்கத்தில் உள்ள ஒரு பொருள்தான் அந்த ஈத்தம் பழம். அப்படிப்பட்ட ஈத்தம் பழத்தை என்றாலும் அதில் ஒரு துண்டை என்றாலும் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது கூட உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையிபா, நல்ல வார்த்தைகளை பேசி அதன் மூலமாகவாவது உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு இந்த நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களிலே விசேடமாக பெண்களை சந்திக்கிற உபதேசங்களின் போதெல்லாம் இந்த நரகத்தை பற்றி அதிகமாக சொல்லுவார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், பெண்களே, உங்களை நான் அதிகமாக நரகத்தில் இருக்க பார்த்தேன். எனவே நீங்கள் ஒரு ஈத்தம் பழத்தின் பாதி என்றாலும் தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே யா மஅஷரன் நிசா, பெருநாள் திடலிலே வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை நோக்கி அவர்களுக்கு செய்த மிக பிரதானமான ஒரு உபதேசம், ஓ பெண் சமூகமே, தசத்தக்ன, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், வலவ் மின் ஹுலியுகுன்ன, உங்களிடத்திலே இருக்கின்ற உங்களுடைய தங்க ஆபரணங்களையாவது கலட்டி தர்மமாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸும் சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்றது. பெண்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே மிகவும் குறைந்த அளவில் குடியிருப்பவர்களாக வசிப்பவர்களாக நான் பெண்களை பார்த்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் அதிகமாக நரகத்தில் இருப்பவர்களாக உங்களை பார்த்தேன், தர்மம் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த செய்திகளெல்லாம் புகாரி முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தனது குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் உங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவரை குறித்தும் பேர் சொல்லி சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் விசேடமாக தன்னுடைய மகளார் பாத்திமாவை நோக்கி சொன்னார்கள், என் அருமை மகள் பாத்திமாவே, அங்கிதி நஃப்ஸகி மினன் நார் ஃபஇன்னி லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷைஆ. என்னுடைய அருமை மகள் பாத்திமாவே, நீ உன்னை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக்கொள், பாதுகாத்துக்கொள். ஏனென்றால் அந்த வேதனையை அல்லாஹ் உனக்கு வழங்குகிற போது அல்லாஹ்விடமிருந்து அதனை தடுப்பதற்கு என்னால் முடியாது. எனவே உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்று தன்னுடைய மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்திகள் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன் மகளாரையே காப்பாற்ற முடியாது என்றால் அந்த நரக வேதனையிலிருந்து எப்படி? அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த விடயத்தில் கரிசனை செலுத்த வேண்டும். நாம் எந்த ஒரு செயலை செய்கின்ற போதும் இந்த விஷயம் என்னை சொர்க்கத்துக்கு கூட்டி போகுமா அல்லது இது என்னை நரகத்திலே தள்ளிவிடுமா என்று பார்த்து பார்த்து நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நரகம் என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயங்களில் ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது. மிகவுமே நாம் எல்லோரும் எச்சரிக்கையாகவும் அதை பற்றிய சிந்தனையோடும் நமது செயற்பாடுகளை நகர்த்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயமாக இந்த நரகம் இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலே ஆக குறைந்த தண்டனை என்ன தெரியுமா? நரகத்திலே ஆகவும் குறைந்த ஒரு தண்டனை என்றால் ஒரு மனிதனுக்கு 2 பாதணிகள் வழங்கப்படும். அந்த பாதணிகளை அவர் அணிகின்ற போது அந்த நெருப்பிலான பாதணியினுடைய வெப்பத்தின் காரணமாக
அவருடைய தலையில் இருக்கிற மூளை உருகி வெளியே வரும். அதுதான் நரகத்திலே ஆகவும் குறைந்த தண்டனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 211வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கின்றது. இந்த தண்டனை அபூ தாலிப் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள், கடைசி வரைக்கும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு வைத்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றாலும் அவர்களுடைய துஆவின் காரணமாக ஆக குறைந்த தண்டனையாக இது வழங்கப்படுகிறது என்ற செய்திகளை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே இருக்கிற நெருப்பை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய வேதனையை எங்களால் தாங்க முடியாமல் நாம் அவதிப்படுகின்றோம். ஆனால் நரகத்தினுடைய நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்ஆ, அதாவது மின் நாரி ஜஹன்னம், நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே நெருப்பு, அந்த நெருப்பு நரக நெருப்பை 70ஆக பிரித்து அதில் ஒரு பகுதி தான் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பாகும். நரக நெருப்பை 70ஆக பிரித்து அதில் ஒரு பகுதி தான் நமக்கு பயன்படுத்துவதற்காக தரப்பட்டிருக்கின்றது. மற்ற 69ம் அந்த நரக நெருப்பாகும். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, இந்த ஒன்றுமே காணுமே எங்களுக்கு வேதனை செய்வதற்கு என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இல்லை, இந்த நெருப்பை மீதமாக 69ஐ கொண்டும் அல்லாஹு தாலா பல மடங்காக ஆக்கி அதனை கொண்டு வேதனை செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கின்றது. சாதாரணமாக நமக்கு மத்தியில் இருக்கிற நெருப்பு நம்மை சுட்டுவிட்டால் அது சுகமாகுவதற்கு, குணமடைவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கின்றது? அதனுடைய தடம்பு போவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கின்றது? அப்படி என்றால் அன்பானவர்களே, இதைவிட 70 மடங்காக இருக்கக்கூடிய நெருப்பு ஒரு மனிதனிலே பட்டுவிட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவன் தோல் பொசுங்குகிற போது அவனுக்கு உணர்ச்சி இல்லாமல் போய்விடும் என்பதற்காக அல்லாஹ் புதிய தோள்களை திரும்ப உருவாக்கி திரும்ப வேதனைகளை அவன் உணரும்படியாக செய்கிறான் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. நரக நெருப்பு என்பது, அந்த நரகம் என்பது நாமெல்லாம் அச்சமற்று கணக்கில்லாமல் இருக்கிற ஒரு சாதாரண விடயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே நரகம் கொண்டு வரப்படும். அந்த நரகத்தை பொறுத்த மட்டுக்கும் 70,000 கடிவாளங்களோடு அது இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 கடிவாளங்களோடு அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். அந்த ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு, ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 பேர், ஒன்று அந்த ஒவ்வொன்றையும் 70,000 பேர் இப்படியாக பிடித்து கொண்டு இழுத்து வரப்படும் என்றால் அது எவ்வளவு பிரமாண்டமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நரகம் அல்லாஹ்விடத்திலே ஒரு முறைப்பாடு வைக்கின்றது. யா அல்லாஹ், என்னுடைய சில பகுதிகளை மற்ற சில பகுதிகள் திண்டு விடுகிறது, சாப்பிட்டு விடுகின்றது, எனக்கு ஓய்வு தேவை என்று அது முறைப்பாடு வைத்த போது அல்லாஹ் சொன்னான், நீ 2 மூச்சுக்கள் விட்டுக்கொள், இதன் மூலமாக உனக்கு ஓய்வு கிடைத்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நரகம் 2 மூச்சு விடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 2 மூச்சு தான் நஃப்சும் ஃபிஷ்ஷிதா வ நஃப்சும் ஃபிஸ்ஸைஃப். நீங்கள் கோடை காலங்களிலும் மாரி காலங்களிலும் அந்த மூச்சைத்தான் அனுபவிக்கின்றீர்கள். அது கோடையில் ஒரு மூச்சு, மாரியில் ஒரு மூச்சு என்று 2 மூச்சுகள் விடுகின்றது. அந்த நரகத்தினுடைய அது எடுப்பதற்காக வேண்டி விடுகின்ற மூச்சை தாங்க முடியாமல், குளிரை தாங்க முடியாமல் அவதிப்படுகின்றோம். அதனை மிகப்பெரிய சிரமமாக எடுத்துக்கொள்கின்றோம். அதே நேரத்திலே கோடையிலே அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் அவதிப்படுகிறோம். மாரி காலங்களிலே அதனுடைய குளிரை தாங்க முடியாமல் அவதிப்படுகின்றோம்.
ஆனால் இது இரண்டுமே அந்த நரகம் அது ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக வேண்டி விடக்கூடிய மூச்சுகளாகும். அந்த நரகம் தான் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக விடுகின்ற மூச்சையே எங்களால் தாங்க முடியவில்லை என்றால் அந்த நரக நெருப்பை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு மிகவும் கொடூரமான ஒரு விடயம்தான் இந்த நரகம் என்பதை கவனத்தில் எடுங்கள். அல்லாஹு தாலா நரகவாசிகளுடைய உணவுகள் சம்பந்தமாக பேசுகின்றான், அவருடைய குடிபானங்கள் பற்றி பேசுகின்றான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, எந்த மனிதனுக்கு அவனுடைய பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படுமோ, ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, அந்த மனிதன் சொல்லுவான், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த பட்டோலை எனக்கு கிடைக்க பெறாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அத்ரிமா ஹிசாபியா, என்னுடைய கேள்வி கணக்கை அறியாமல் நான் இருந்திருக்க வேண்டுமே. யா லைத்தஹா கானத்தில் காலியா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு இப்படி ஒரு தீர்ப்பாக ஆகிவிட்டதே என்று புலம்புவான். மா அக்னா அன்னி மாலியா, உலகத்திலே வாழுகிற போது மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தேன், ஆனால் அந்த செல்வமெல்லாம் பிரயோஜனம் அளிக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, உலகத்திலே வாழுகிற போது மிகப்பெரிய அரசியல் பலத்தோடு சமூக பலத்தோடு இருந்தேனே, ஆள் பலத்தோடு அதிகார பலத்தோடெல்லாம் இருந்தேனே, அது எல்லாம் இல்லாமல் போய்விட்டதே. இப்படி புலம்பிக் கொண்டிருப்பான். இடது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும். ஹுதூஹு, அவனை பிடியுங்கள். ஃபகுல்லூஹு, அவனுக்கு கடிவாளம் இடுங்கள். சும்மல் ஜஹீம சல்லு, பிறகு அவனை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திரான் ஃபஸ்லுகு, 70 முழங்களிலான சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த உருவம் அல்ல, உருவங்கள் பிரமாண்டமாக மாற்றப்பட்டு 70 முழ சங்கிலியால் கட்டப்படுகிற அளவுக்கு இருக்கும். சிந்தித்து பாருங்கள். ஏன் இப்படி இவனுக்கு வேதனை செய்யப்படுகிறது? ஏன் இந்த மனிதனுக்கு இப்படி பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படுகிறது? இன்னஹு கான லா யுக்மினு பில்லாஹில் அலீம், மகத்துவம் மிக்க அல்லாஹ்வை இவன் நம்பி நடக்கவில்லை உலகத்திலே. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு இவன் உணவளிக்க தூண்டவில்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இவனுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து வழங்கப்படுகிற தண்டனைகளிலிருந்து காப்பாற்றுகிற எந்த நண்பனும் அன்றைய நாளில் இருக்க மாட்டான். வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், அல்லாஹ் சொல்கிறான், சீளை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே உணவாக வழங்கப்படாது. லா யஅகுலுஹு இல்லல் ஹாத்திஊன், அந்த சீளை யார் சாப்பிடுவார்கள் என்றால் பாவிகள் குற்றவாளிகள் தான் உண்ணுவார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹாக்காவிலே அதனுடைய 25வது வசனம் தொடக்கம் 37வது வசனங்கள் வரைக்கும் சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. நாம் ஒவ்வொரு செயல்களை செய்கின்ற போதும் இந்த கொடிய நரகத்துக்குரியவனாக நான் ஆகிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே நரகவாசிகளுடைய உணவு பற்றி சொல்லுகின்ற போது, இன்ன ஷஜரத்த ஜக்கூம், ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய ஒரு கள்ளி மரம் அல்லது ஒரு விஷ ஜந்து, அவர்கள் தஆமுல் அசீம், அது பாவிகளுடைய உணவாகும். கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன், அல்லாஹ் சொல்கிறான், உருக்கப்பட்ட செம்பை போல அவர்களுக்கு பானமாக கொடுக்கப்படும். யக்லி ஃபில் புத்தூன், அதனை அவர்கள் அருந்தினால் அவருடைய வயிற்றிலே அது எப்படி கொதிக்கிற நீர் கொதித்து கொண்டிருக்குமோ அது போன்று வயிற்றுக்குள் கொதித்து கொண்டிருக்கும். ககலியில் ஹமீம், சுடு தண்ணி கொதிப்பது போன்று கொதித்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சூரத்து துஹானிலே 43 தொடக்கம் 46வது வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்கூம் என்கிற இந்த செடியை பற்றி சொன்னார்கள். அதனுடைய ஒரு துளி இந்த பூமியிலே விழுந்து விடுமாக இருந்தால் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு
அழிந்து போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இது ஒரு மனிதனுக்கு உணவாக கிடைத்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்தியும் திருமிதிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், நமது குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை சரியாக, நிதானமாக, பக்குவமாக திட்டமிட்டு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று நாம் பயன்படுத்தக்கூடாது. திடீரென நமக்கு மரணம் வந்துவிட்டால் என்ற விஷயத்தை கருத்திலே கொண்டு நாம் ஒவ்வொருவர்களும் நமது வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நரகவாசிகளுக்கு இந்த கொதித்த நீர் பானமாக குடிப்பதற்கு வழங்கப்படும் என்ற விஷயத்தை அல் குர்ஆன் பேசுகின்றது. அந்த நேரத்திலே எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், சும்ம இன்னக்கும் ஐயுஹல்லாலூனல் முகத்திபூன். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், பொய்யர்களாகிய வழிகேடர்களே, பிறகு நீங்கள் லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம், ஸக்கூம் என்று சொல்கிற அந்த முள்ளை சாப்பிடுவீர்கள், கள்ளி முள்ளை சாப்பிடுவீங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபமாலி ஊன மின்ஹல் புத்தூன், அதை சாப்பிட்டு உங்களுடைய வயிறுகளை நீங்கள் நிரப்புவீர்கள். ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், உங்களுக்கு தாகம் ஏற்படும், தாகத்தை தீர்ப்பதற்காக கொதிக்கிற நீரை குடிப்பீர்கள். எப்படி குடிப்பீர்கள் என்றால் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், ஒரு தாகித்த ஒட்டகை எப்படி அது நீர் அருந்துமோ அதுபோன்று நீங்கள் அருந்துவீர்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகை, அதற்கு கூடுதலாக தண்ணீர் தேவைப்படும், ஆனால் குடிக்கவும் முடியாது, குடித்தால் அது இறந்துவிடும். அப்படியான ஒரு ஒட்டகையை போன்று நீங்கள் குடிப்பீர்கள். அது உங்களுடைய தாகத்தை போக்கவும் மாட்டாது, உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரவும் மாட்டாது. அல்லது பல மாதங்களுக்கு சேமித்து வைக்கிற ஒரு ஒட்டகம் நீரை அருந்தும், அது எப்படி தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணியை குடிக்குமோ அதுபோன்று நீங்கள் கொதிக்கிற நீரை அருந்துவீர்கள். அதனால் உங்களுடைய அந்த தாகத்தை அது போக்காட்டாது. அதே போன்று அங்கே சாப்பிடுகின்ற உணவுகள் நமது பசியை தீர்க்காது என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ் அவரிடத்திலே லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் லரீ, அந்த நரகவாசிகளுக்கு லரீ என்ற அந்த முள்ளு உணவாக கொடுக்கப்படும். லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அவர்கள் அதை சாப்பிட்டால் பசியை போக்கவும் மாட்டாது, அவருடைய வயிறு புடைக்கவும் மாட்டாது, வயிறு நிரம்பையும் மாட்டாது, பசி போகையும் மாட்டாது என்று அல்லாஹு தாலா சூரத்துல் காசியாவிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த நரக நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது, நரக வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நரகத்திலே ஒரு மனிதனுக்கு வேதனை செய்யப்படுகின்ற போது அவனை ஓட முடியாது. ஓடினால் சங்கிலியால் சிலரை கட்டி வைத்து வேதனை செய்யப்படும். இன்னும் சில மனிதர்களை அந்த நரகம் கூப்பிடும். ததுஉ மன் அத்பர வ தவல்லா, எவனெல்லாம் புறக்கணித்து திரும்பி ஓடுவானோ அவனை அழைத்து அந்த நரகம் வேதனை செய்யும். நஸாஅத்தன் லிஷவா, தோள்களை கலட்டி எடுத்துவிடும் என்றெல்லாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றார். அப்படிப்பட்ட மிக மோசமான வேதனை நரகத்தில் இருக்கிறது. இந்த நரகத்தை, இந்த மரணத்தை எல்லாம் நாம் அடிக்கடி நினைவிலே கொண்டு வந்தால்தான் நமக்கு மத்தியிலே பக்குவம், இறையச்சம், பக்துக்கு தொழ வேண்டும் என்ற உணர்வு, பெரும் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற உணர்வு எல்லாம் நமக்கு வரும். ஆனால் நமது வாலிப சமுதாயம் இந்த நினைவுகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில் வருகின்றார்கள். சஹாபாக்கள் சிரித்து கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஹம்மதுடைய உயிர் எந்த அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், லவ் ரஅய்தும் மா ரஅய்து, நான் பார்த்ததை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் லலஹிக்தும் கலீலா, நீங்கள் சிரிக்கவே மாட்டீர்கள், கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள். மேலும் சொன்னார்கள், வல பக்கைத்தும் கதீரா, நீங்கள் சிரிப்பதற்கு பதிலாக அதிகமாக அழுது கொண்டே இருப்பீர்கள். நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தால் இப்படி சிரிக்காமல் அழுது கொண்டே இருப்பீர்கள் அதிகமாக என்றார்கள்.